வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஓப்போ அறிமுகம் செய்த ஓப்போ F21 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஓப்போவோட F21 ப்ரோவோட பாக்ஸ். இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓகே பிளாக் கலரில் வருது. ஓப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் வடிவமைப்போடு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட் எடுத்தால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் அண்ட் அதர் கைட்லைன்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சுன்னா சிலிக்கான் கேஸ் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல். ஓகே, அடுத்து வந்து கைட் செட்டப், குயிக் செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டு, கைடு, குயிக் கைடு, இந்த சீட்லாம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் பேனலில் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு சிலிக்கான் கேஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கிறது வந்து ஓப்போ F21 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம கையில் இருக்கிறது. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கையில் இருக்கிறது 4G அம்சம் கூடியதான். இது 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஓப்போ F21 ப்ரோ 4G, ஓப்போ F21 ப்ரோ 5G அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. நம்மகிட்ட இருக்க கலர், இந்த கலர் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆரஞ்சு கலர். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சார்ஜிங் பண்ணுறதுக்கு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 33 வாட்ச் சார்ஜிங் அடாப்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கிறது வந்து டைப் சி கேபிள், ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துடலாம். ஸ்மார்ட் ஃபோனோட பேக் பேனல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து சன்செட் ஆரஞ்சு கலர், ஆனால் ஒரு மாதிரி எல்லோவிஸாக இருக்குது. ஆனால் சன்செட் ஆரஞ்சு கலர். இது வந்து 2 பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே மூன்றாவது அதர் கேமராவும் எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பஞ்ச் கோல் வடிவமைப்போட வந்து செல்ஃபி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதுதான் ஓப்போ F21 ப்ரோ வந்து ஸ்மார்ட் ஃபோன். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க செல்ஃபி கேமரா அம்சத்தை ஃபஸ்ட்டு குறிப்பிடத்தக்க அம்சத்தை பார்த்தா இது வந்து அல்ட்ரா சென்சிங் செல்ஃபி கேமரா. அப்புறம் வந்து பஞ்ச் கோல் கட் அவுட் வடிவமைப்போடு வந்து அந்த கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அம்சங்கள் வந்து இருந்தாலுமே இதில் வந்து குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 MP மைக்ரோ லென்ஸ் ஃபீச்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட ஆப்ஜெக்டை வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு ஜூம் போது பாருங்க. இது இந்த அம்சத்து மூலியமாக தான் இருக்குது. இது வந்து ஓப்போ F21 ப்ரோவோட தனித்துவ அம்சம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிற அம்சங்கள் எல்லாமே நம்ம வந்து விவரமாக பார்த்துடலாம். இதான் நம்ம எடுத்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த F21 ப்ரோவில் இருக்கக்கூடிய தனித்துவ அம்சத்தோட ஆப்ஜெக்ட் வந்து இதுதான். ஓகே, அடுத்து வந்து பேக் பேனல் சன்செட் ஆரஞ்சில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா லெதர், அதாவது இது தொடுறதுக்கு வந்து லெதர் தொடுற மாதிரி இருக்குது. இது வந்து எதனாலனா நமக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பாதுகாக்கும். பின்னாடி கேமரா வந்து ரொம்ப போல்டாகவே கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது பேக் பேனலில் பார்க்கும்போது நல்லா ரிச்சான ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத கண்டிப்பான முறையில் உறுதிப்படுத்துது. ஸ்க்ராட்ச் பண்ணாலும் நல்லா அந்த டச் பண்ணுறதுக்கே ஒரு லெதர் டைட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு சீட்டை வந்து கவர் பண்ணியிருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் டச் பண்ணுறதுக்கு நல்லா சதுரமாக நீட்டாக போல்டான வடிவமைப்போடு வந்து கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 மேஜர் கேமரா இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 3ஆம் நிலை கேமரா. அடுத்து வந்து எல்இடி ஃப்ளாஷ். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிற அம்சங்களை வந்து நம்ம வந்து விரிவாக பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனானது பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அம்சத்தோட வந்து வருது. 90Hz டிஸ்பிளே புதுப்பிப்பு வீதம். குவால்காம் ஸ்னாப்டிராகன் S680 SoC மூலமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 15 முதல் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் விற்பனை கிடைக்கும். Android 12 கலர் OS ஆதரவோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கிது. அதாவது சமீபத்திய இதுதான் Android 12 தான் இப்போதைக்கு அப்டேட். அந்த அப்டேட்டோடய வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். கூடிய விரைவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ, இதை பயன்படுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். நன்றி.